இன்றைக்கி சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? என்ன நடக்குதுன்னா, போன எபிசோடோட கண்டினியூட்டி தான். நம்ம முத்துவான கோச்சுக்கிட்டு மொட்டை மாடியில் வந்து தனியாக நிற்கிறாரு. அப்போ மீனா வேகமாக வந்துட்டு, நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்களே வந்துட்டீங்களே, ஏங்க இப்படி வந்துட்டீங்கன்னு கேட்கும்போது முத்து கோவமாக கத்துறாரு. ஏன் உங்கள் அம்மாவுக்கு ஏன் இந்த வேலை? ஏன் ஊர் ஃபுல்லாக எங்கள் அம்மாவை பற்றி இப்படி கொழுமக்கார மாமியான்னு சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்குறாரு. எங்கள் அம்மாலாம் அப்படி சொல்கிறவங்க கிடையாதுங்க. வந்தவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அப்படி சொல்லிவிட்டு போயிட்டாங்க. அதுக்கு எங்கள் அம்மா என்னென்ன பண்ண முடியும்? நீங்கள் ஏங்க இப்போ இப்படி கத்துறீங்கன்னு கேட்கும்போது, ஏற்கனவே எங்கள் அம்மா தையத்தக்கான்னு குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இது வேறு இருந்துச்சுன்னா எங்கள் அப்பாவுக்கும் மனசு ரொம்ப கஷ்டப்படுவார். ஏன் அத்தையால் சும்மா இருக்க முடியாதா? வீட்டு பிரச்சனை வெளியே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கிளம்பி போகிறாரு. அப்புறம் ரவி முத்தை கூப்பிட்டு, வாடா நம்ம போய் மனோஜ்கிட்ட பேசி பார்ப்போம்டா, அவன் தான் நல்ல நிலமையில இருக்கேன்ல, நான் அவன்கிட்ட காசு கேட்டு பார்ப்போம் அப்படின்னு அவரோட ஷோரூமுக்கு போகிறாங்க. ஆனால் அங்கே மனோஜ் பேசுகிறதே வேறு. இவங்க காசு கேட்டால் அப்பா தான் எனக்கு அதில் பங்கு இல்லைன்னு சொல்கிறார்ல, அதனால் என்னால் ஒரு ரூபா கூட தர முடியாது, வேணா நீங்கள் எனக்கு பங்கு தருவான்னு சொல்லி எழுதி வாங்கிட்டு வாங்க, அப்போ என்ன உங்கள்கிட்ட காசு தரேன் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு மனோஜ் அடிக்க போயிட்டார். ரவி திருப்பி நிப்பாட்டி, ஏன்டா இப்படி பேசுகிற, அப்பா நம்மளாம் விட்ட மாட்டாரா, நம்மளோட ஷேரை கண்டிப்பாக கொடுத்துருவாரா அப்படின்னு சொன்னோம். சரி அப்போ அதுக்கு எழுதி ஒரு பத்திரத்தை கையில் தங்கிட்டாங்க, அப்போ நான் உங்களுக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. முத்து வந்து இவன்கிட்ட பேசுகிற வேஸ்ட்டு, நம்ம வேறு ஏதாவது பார்ப்போம்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. நில்றா இது முத்து, நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. திருப்பியும், டேய் எங்கள் இதில் கூட ஆளுக்கு ஒரு பங்காக உனக்கு தந்துடுறோம்டா, ப்ளீஸ்ரா ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்லும்போது, அதெல்லாம் முடியாது, எழுதி கொடுத்தா தர முடியும் அப்படின்னு நோட்டியும் கிளம்பிட்டாரு முத்து. அப்போ நம்ம மொட்டை ப்ரோ வேறு, அவர் ரவி சொல்கிறாரு, என்னை யாரும் ஏமாற்ற முடியாது அப்படின்னு மனோஜ் சொன்னார். ரவி இல்லை மனோஜ் சொன்னார். ஆமாம் 15 வருஷமாக ஒன்றும் பொண்டாட்டி ஏமாத்தின்றா, அதுவே உனக்கு தெரில அப்படின்றாரு. இங்கே பார்த்தீங்கன்னா மீனா அவரோட தம்பியான சக்தியாக பார்க்க வந்துருக்காங்க. எனக்கா அப்படின்னு கேட்கும்போது, நீ வேலை பார்க்குற இடம் ஃபைனான்ஸ் கம்பெனி தானே, அங்கே எனக்கு கொஞ்சம் காசு வாங்கி தர முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. நான் ட்ரை பண்ணுறேன்க்கா அப்படின்னு சொல்கிறாரு. ஓனர்கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி அவசரம், காசு கிடைக்கணும் ஓனர் அப்படின்னு கேட்கும்போது, நம்மளோட கம்பெனியோட ஃபார்மேட் தான் உனக்கு தெரியும்ல, நம்ம ஏதாவது பத்திரம் இல்லை ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருந்தால் தான் நம்மளால் பணம் கொடுக்க முடியும், எதை நம்பி நம்ம பணம் கொடுக்க முடியும், சரி உனக்கு பண்ணுறேன், நீ வேறு நல்ல எம்ப்ளாயாக இருக்க, நான் உனக்காக யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. வீட்டை கட்டுறாங்க. வீட்டுக்கு முத்து வந்துடுறாரு. மீனா வேகமாக போய் 2 தோசை சட்னி எடுத்துகிட்டு போய் அவங்கள்ட்ட கொடுக்குறாரு. கொடுத்து முத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. சாப்பிடும்போது மீனா முத்துவையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் முத்து கொஞ்சம் கூட கண்டுக்காமல் மூஞ்சியை பார்க்க விருப்பம் இல்லாத மாதிரி சாப்பிட்டு கை கழுவிட்டு அவர் வாட்டில் அவர் இடத்துக்கு போயிடுறாரு. போகும்போது டக்குன்னு முத்துவோட அம்மா வந்து, என்னை மன்னிச்சிடுங்க அத்தை, என்னை மன்னிச்சிடுங்க மாப்பிள்ளை, என்னால் தானே உங்களுக்கு பிரச்சனை, என்னை மன்னிச்சிடுங்க சொல்லி கும்பிட்றாங்க. இல்லைத்த, நான் தான் தேவையில்லாமல் கோவப்பட்டேன், நம்ம சாரித்த அப்படி பேசினேன், மனசு புண்படாமல் பேசினேன், மனுஷங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடாரு. ஆமாண்டி, உங்கள் மாப்பிள்ளை ரொம்ப நல்லவராக இருக்காருடி அப்படின்னு மீனாட்ட சொல்கிறாங்க. இங்கே வந்து முத்துட்ட மீனா பேசுகிறாங்க. அவர் ஏதோ நக்கல் பண்ணுற மாதிரி பாட்டிலேயே பதில் சொல்கிறாருங்க. ஆனால் சிரிச்சுக்கிட்டே தான் பதில் சொல்கிறாரு. ஒவ்வொருக்கும் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பாட்டை பாடிட்டு இருக்கும்போது டக்குன்னு மீனா, என்ன கடுப்பேற்றுறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இன்றைக்கி சீரியல் முடிஞ்சிருச்சுங்க.